அப்படின்ட்டு தகவலின் பேரில் நம்ம அந்த பள்ளியை மூடி வச்சிருக்கோம். இது சம்பந்தமாக முயல் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. அது வேற எங்கன்னா ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணாதான் அதோட ஸ்மெல் போகும். அந்த இடம் கிளீன் ஆயிடுச்சுனாவே ஓரளவு ஸ்மெல் இருக்காது. மற்றபடி அந்த ஸ்கூல்ல வேற எதுவும் கேஸ் லீக்கேஜ் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல பாதிக்கப்பட்டது அனைவருமே பெண் பிள்ளைகள் தான் தெரிய வந்தது. சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. 7th 8th வாமிட் வருது அப்படின்ட்டு தகவலின் பேர்ல நம்ம அந்த பள்ளியை மூடி வச்சிருக்கோம். இது சம்பந்தமாக சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிந்த தனியார் பள்ளியிலிருந்து முயல்கள் அகற்றப்பட்டு விட்டதாக கோட்டாட்சியர் இப்ராஹிம் விளக்கம் அளித்தார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். தற்போது பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் பள்ளி எப்போது திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். முழு விவரங்கள் என்ன? திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் மண்டல அலுவலகத்தில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களையும் பெற்றோர்களையும் நேரில் அழைத்து இந்த ஆலோசனையானது கருத்து கேட்டு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமான திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, வடசென்னை வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் முருகன் உள்ளிட்டோர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாட்கள் ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது. இந்த மாதம் 3 நாட்கள் கிட்டத்தட்ட 100 மணி நேரம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பள்ளிக்கு உள்ளாகவும் வெளியவும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வின் அடிப்படையில் அறிக்கையில் எந்த ஒரு மாற்று காற்றில் தரவு எதுவும் இல்லை என்கிற ஒரு தகவலை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளியை திறப்பதற்கு 90% பெற்றோர்கள் பள்ளி கல்வித்துறையிடம் மனு அளித்திருக்கிறார்கள். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக பள்ளியை திறக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனிலையில வருவாய் கோட்டாட்சியர் இன்று நேரடியாக பாதிக்கப்பட்ட மாணவிகளையும் அவரது பெற்றோர்களையும் நேரில் அழைத்து விசாரணை மேற்கொள்ள வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடத்தப்பட்ட விசாரணையில் பள்ளியில் 3வது இடத்தில் முயல்கள் இருப்பது, மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பள்ளி நிர்வாகம் முயல்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டதாக இன்றைய கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மாதம் பள்ளியில் பெற்றோர் மாணவர்கள் கல்லூரி அதாவது பள்ளியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும். அதன் மீட்டிங் நடைபெறாததே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளியில் நடைபெறுகிறதை ஆசிரியர்கள் முறையாக எங்களிடம் தெரிவிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பெற்றோர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வருவாய் கோட்டாட்சியர் பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கிறார். இந்த இறுதிக்கட்ட விசாரணைக்கு பின்பு, இந்த ஆலோசனைக்கு பின்பு நாளை பள்ளி திறக்கப்படுமா அல்லது நாளை மறுநாள் திறக்கப்படுமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.